எப்படி சார் துன்பம் இருக்கும்னா இருக்கு. துன்பத்தில் எப்படி இன்பம் இருக்கு இருக்கு. எனக்கு இருக்கு. 2 உதாரணம் சொல்கிறேன். ஒரு முறை லண்டன் போனேன். விண்டோ சீட் இல்லைன்ட்டா அந்த பொண்ணு. டிக்கெட்டை கேன்சல் பண்ணினேன். இன்னும் எல்லோரும் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டாங்க விண்டோ சீட். அப்புறம் அதை போச்சு தெரிஞ்சு மூஞ்சி. அதனால் விண்டோ சீட் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹாப்பி. ஃப்ளைட்டில் ஏறுறேன். 9 ஹவர்ஸ் ஜேர்னி. ஏறுறேன் விண்டோ சீட்டு. அது விண்டோ சீட்லேயே ஸ்பெஷல் விண்டோ. எப்படின்னா விண்டோ சீட்டு பக்கத்தில் எமர்ஜென்சி கேட்டு. சார் பிஸ்னஸ் கிளாஸில் கூட அவ்வளோ கால் லென்த்து இல்லை சார். பெட்ஷீட் போட்டு படுத்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. 2 நிமிஷம்தான் கதவெல்லாம் மூடினாங்க. ஒரு ஏர் ஹோஸ்டர் நேராக என்கிட்ட வந்தா. தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ் சீட் அப்படின்னா. நான் நம்ம தானே தேங்க்ஸ் சொல்லணும், இவன் ஏன் நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா? ஓகே அப்படின்னா. சார் வென் வி ஆர் ஃப்ளைங் இஃப் எனி திங் கோஸ் ராங். இதெல்லாம் கதவு மூணு பிறகு தான் சொல்லுவாளுங்க. டிக்கெட் வாங்கும்போது சொல்ல மாட்டானுங்க. பார்த்துருக்கீங்களா? டிக்கெட் வாங்கும்போது சொல்ல மாட்டாங்க. ஏறும்போது சொல்ல மாட்டாங்க. ஏறி உட்காந்து கதவெல்லாம் மூடின பிறகு ஏர் பேக்கு கீழே இருக்குது, அது எப்படி போட்டுக்கணும்னு அவசரமாக சொல்லி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இஃப் எனி திங் கோஸ் ராங், இந்த கேட்டு ஓப்பன் பண்ணணும், நீங்கள் தான் பண்ணணும். யூ ஹாவ் டு ஹெல்ப் வித் அஸ். நான் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, சார் உண்மையிலே சொல்கிறேன், வேத்துடுச்சு எனக்கு, வேத்துடுச்சு. வேண்டாப்பா இந்த சீட்டை பின்னால் அப்படி பார்க்குறேன், எல்லாம் அமைதியாகிறான். டென்ஷன் ஆகிட்டேன், பிபி ஏறுது. என் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், சார் என் உயிரெல்லாம் உங்ககிட்ட தான் இது சரியாக கற்றுக்க அப்படின்னா. சார் அது புரிஞ்சிச்சு. இன்னொரு வாட்டி சொல்லுங்கண்ணே, சரியாக கற்றுக்கணும். சார் 9 ஹவர் தூங்கவே இல்லை, சாப்பாடே இறங்கலை. ஏன்னா எப்போ வேணாலும் ரெடியாக இருக்கலாம். அந்த பொண்ணு கரெக்டாக என்கிட்ட சொன்ன பொண்ணு இருக்குல்ல, எதுக்கோ ஒரு வாட்டி விறுவிறுன்னு நடந்துட்டு வச்சு, என்னங்க அப்படின்னா திறக்கணுமான்னு. திறக்க சொல்லலை, இறங்கிட்டோம். ஆனால் ஒன்று சார், அந்த 9 ஹவர் விண்டோ சீட்டு பயணம் துன்பம், இன்பத்தில் துன்பம்.